நீங்கள் ஓட்ஸ் முந்தால் தோசை, ஃபர்மெண்டேஷன் இல்லாத தோசை பார்க்கலாமா? ஓட்ஸ் வந்து நம்ம அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். இந்த முந்தால் வந்து ஓவர் நைட் சோக் பண்ண வேண்டியது. இல்லைன்னா நீங்கள் 2 hours ஊற வச்சா போதும். ஆனால் ஓவர் நைட் சோக் ஆனால் தான் தோசை நல்லாயிருக்கும். இந்த கப் அளவுக்கு நான் வந்து பாசிப்பருப்பை எடுத்து நைட்டே ஊற வச்சிட்டேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க. இதுக்கு தேவையானது அதுக்கடுத்து என்னன்னு பார்க்கலாம். சீரகம் ஒரு ஸ்பூனு, ஒரு பச்சை மிளகா, இஞ்சி, இவ்வளோ இஞ்சி வேணும், 1 inch பெருசாக. இந்த ஓட்ஸு, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகா, இன்னொரு பச்சை மிளகா காரம் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த காரம் போதும். பாசிப்பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இது தண்ணி சேர்த்து அரைக்க வேண்டியது. 1/2 கப் அரிசி மாவு, அதோட 4 ஸ்பூன் ரவை, இந்த அளவுக்கு. நாலு ஸ்பூன் ரவை போடணும். இந்த 1/2 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், இதை போட்டு அரைக்க வேண்டாம். இது ஏன் சேர்த்துருக்கோம்னா இந்த கிறிஸ்மஸ்க்கு முறுமுறுன்னு வர்றதுக்கு. ஓட்ஸும் பாசிப்பருப்பும் கொஞ்சம் வளவளன்னு வரும். ரெக்வயர்ட் சால்ட்டு, ரெக்வயர்ட் வாட்டர், தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கணும். அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. தோசை பதத்துக்கு தகுந்த தண்ணி வேணும். புளிச்ச தயிர் வேணும்னா ஊற்றிக்கலாம். ஏன்னா ஃபெர்மெண்ட் இல்லாதனால நான் புளிச்ச தயிர் ஊற்றுறேன். புளிச்ச தயிர் இல்லைனாலும் நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணது. ரவையை போட்டோ பச்சரிசி மாவு போட்டோ அரைக்காதீங்க. அரைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பு வராது. கிறிஸ்பு வேணும் அப்படிங்கிறதுனால தான் அதை நான் ட்ரையாக ஃபஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை தண்ணி ஊற்றி அரைச்ச மாவு கொஞ்சம் புளிச்ச தயிர் போட்டு இதை ஒன்றா மிக்ஸ் பண்ணியிருக்கு. தாளிக்கவெல்லாம் வேண்டாம், அப்படியே தோசை ஊற்றிடலாம். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே, எங்களை காப்பாற்றணும் ஐயா. நல்ல மொறுமொறுன்னு அந்த சத்தம் வருது பாருங்க. அதோட இந்த சட்னி டேஸ்ட் பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லாயிருக்கும்.